திரையிலே நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 21 அதிகாரம், மத்தேயு 21 அதிகாரம் 28 வசனம். மத்தேயு 21:28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அன்பானவர்களே, இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு பதவி என்னவென்றால் அவருடைய மகன். பக்தன் பாடினார், மகனாக தெரிந்து கொண்டீர், மகளாக தெரிந்து கொண்டீர். இந்த பூமியிலே ஒரு அம்பானியின் பிள்ளையாக இருப்பதை விட ஆண்டவரின் பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். சொல்லுவீங்களா? ஒரு மிகப்பெரிய செல்வந்தனுடைய பிள்ளையாக இருப்பதை விட ஆண்டவர் இயேசுவுக்கு பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். இது வம்சத்தின் வழியாக வருவதல்ல, உறவின் வழியாய் வருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவர் தகப்பன், என் பிள்ளைக்கும் அவர் தகப்பன். தமிழ் நினைக்கிறேன், எனக்கு தகப்பனாக இருந்தால் என் பிள்ளைக்கு ஒரு தாத்தா இல்லை. அந்த தகப்பன் என்கிற உறவு, அந்த அறிவு ஒரு உறவில் வரணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவரேன்னு சொல்கிறது வேற, அப்பான்னு சொல்கிறது வேற. ஆண்டவர் என்று சொல்லுவது அது பழக்கமான ஒரு வார்த்தை. எவன் ஒருவன் தகப்பனேன்னு சொல்கிறானோ அவனுக்கு தான் நெருக்கமான உறவு. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் ஜெபத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அப்பா, பிதாவே என்ற வார்த்தை தான் மேலான வார்த்தை. ஆண்டவர் என்று சொல்லுவது அது பொதுவான வார்த்தை, லார்ட். ஆனால் சிலுவையில் கூட சொன்னார் பிதாவே. அந்த உறவு, அந்த நெருக்கம் வரும்போது தேவனோடு கூட ஒரு எல்லை இல்லாத அன்பு வந்துடும். சொல்லுங்க, நெருக்கம். கிறிஸ்தவமே அறிவல்ல, உறவு தான். இது ஆலயத்துக்கு வரோம், நாம் ஏன் வருகிறோம்? அவரோடு உள்ள நெருக்கம், அவரோடு உள்ள உறவு. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக வர்ற மக்கள் ஏராளம். ஆசீர்வாதத்துக்கு வரல, ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினாலே வருகிறேன். ஐ லவ் மை ஃபாதர். இது பிதாவின் வீடு. எனக்கு யாருடைய வீடு? பிதாவின் வீடு. ஆண்டவர் சொன்னார், இது பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இந்த வீட்டுக்கு வராதவன் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டான். தமிழ் புரியவே இல்லை. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்காதவன் அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு அனுமதி இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீடு கல்லர் குகையாக்காதிருங்கள். ஆலயத்தை பற்றி சொன்னார். அப்புறம் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். அப்போ இந்த பிதாவின் வீட்டுக்கு வராமலேயே அந்த பிதாவின் வீட்டுக்கு போவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் படுத்துக்கொண்டே சாப்பிட்டு கொண்டே, புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒன்று பண்ணிட்டே கேட்குறவங்கெல்லாம், திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்பு இல்லை, அது வேறு. வாய்ப்பு இருக்கிறது, இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பண்ணிங்க, மகனே. என்னங்க? மகனே. அடுத்த வாரம் சொன்னார், நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில். இது ஒரு தகப்பனின் ஆசை, ஒரு தகப்பனின் விருப்பம், ஒரு தகப்பனின் ஆதங்கம். The wish of the father, the will of the father, the welcome of the father. திரும்ப சொல்லுகிறேன், வெல்கம். அவர் சொல்லுகிறார், 1000 பேர் இருக்கிறாங்க. வாசிக்கிறேன், கேளுங்கள். 33 வசனத்தினுடைய 2வது வரி. ஒரு வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன். 33 2வது வரி. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன், அவன் ஒரு எஜமான். அப்படியான வீட்டில் ஏராளமான வேலைக்காரர் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தேவை வேலைக்காரர்கள் அல்ல, ஆண்டவருக்கு தேவை சொந்தக்காரர்கள். In English, there are so many hirers, but God wants only laborers. கூலிக்காரர்களை விரும்பவில்லை, தன் பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். செய்தியை கேளுங்கள் எல்லாம், இது மாலையிலும் தொடரும். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன், யோசித்து பாருங்க, அவர் என்ன செய்தார்? 33, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார். திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார். உனக்கு தெரியுமா, ஒன்றை உண்டாக்குவது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? ஒன்றை உண்டாக்குவது, ஒரு சபை, ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் மிக கடினம்.
ஆனால் ஒரே நிமிஷத்தில் அதை உடைக்கிற மக்கள் ஏராளம். உண்டாக்கினான். அப்போ யோசித்து பாருங்க, அவர் உண்டாக்கினார், உங்களையும் என்னை உண்டாக்கினார், உருவாக்கினார், நமக்கு ஒரு குடும்பத்தை தந்தார். சொல்லுங்க, அவர் உண்டாக்கும் தேவன். He is the one who makes everything beautifully. எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க சிறப்பாய். எல்லாம் சொல்லுங்க சிறப்பாய், நேர்த்தியாய், அற்புதமாய். In English இப்படி போட்டுருது, God done everything in order. எல்லாவற்றையும் ரொம்ப ஒழுங்காக பண்ணியிருக்கிறார். நினைக்கலாம், நான் எப்படி பிறந்தேன், எனக்கே இந்த நிறம், எனக்கே இந்த உருவம். இல்லை, தேவன் சொல்லுகிறார், I have done everything in order. கவனிங்க எல்லாரும், சொந்த பாருங்க எல்லாரும். உண்டாக்கினார், சுற்றிலும் வேலி அடைத்தார். கடினமான வேலை, கையில் ரத்தம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு குடிஞ்சு வேலை செய்ய ரொம்ப கஷ்டம். ப்ரீச்சிங் அண்ட் சிங்கிங் இஸ் வெரி ஈஸி. ஆனால் குனிகிறது ரொம்ப கஷ்டம். யாருக்கு அந்த 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 நிலைமை ரொம்ப கஷ்டம். குனியணும் முடியாது. வீட்டை பெருக்கிறவங்கள பார்க்குறோம், நின்று தான் பெருக்கிறாங்க, யாரும் குனியறதே இல்லை. இப்போல்லாம் யாருமே என்ன பண்ணுறது இல்லை, குனிஞ்சு பெருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். இன்னைக்கு பணிவு ரொம்ப பேர்ட்ட இல்லை. என்ன எதுக்கு என்ன அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த வீட்டு எஜமான் சொல்லுங்க, உண்டாக்கினார். சொல்லுங்க எல்லாரும், சுற்றிலும் வேலி அடைத்தார். அதை போல ஒரு பாதுகாப்பு உலகத்தில் இல்லை. என்னை சுற்றிலும், சொல்லுங்க என்னை சுற்றிலும், எனக்கு மேலே, எனக்கு கீழே, எனக்கு பக்கத்தில், என்னை சுற்றிலும் இஸ் மை ப்ரொடெக்டர். என்னை பாதுகாக்கும் ஒரு தெய்வம். இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்திருக்கிறாரே இந்த கொரோனாவிலே. இந்த 21ஆம் ஆண்டிலே எத்தனை பெரிய ஜாம்பவான்கள் பக்தர்கள் மரித்திருக்கிறார்களே. உன்னை என்னையும் சொல்லுங்க வேலி அடைத்தார். கொரோனாவுக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு அந்த வியாதியிலே, ஏழ்மையிலே, வறுமையிலே God protected. கவனிங்க, God done everything in order. சொல்லுங்க ஒழுங்காக, சிறப்பாக, நேர்த்தியாக, எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சிருக்கிறார். அடுத்து ஒரு ஆலையை நாட்டினார். ஏன் தெரியுமா? நீ பயன்பட வேண்டும், உனக்கு நன்மை உண்டாக வேண்டும், அதனுடைய நன்மைகளை புசிக்க வேண்டும். கவனிங்க, அடுத்து கட்டினார். உன் வாழ்வை கட்டினார், உன் குடும்பங்களை கட்டினார், உன் தொழிலை கட்டினார், உன் வியாபாரத்தை கட்டினார், உன்னையே கட்டினார். கட்டுற அந்த கட்டுறதில்லை, he built it, he made it and he, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அவர் உண்டாக்கினார், இரண்டாவது விரிவாக்கினார். சொல்லுங்க உண்டாக்கினார், இரண்டாவது இந்த விரிவாக்கம் அவரால். உங்கள் பையன் சம்பாதிக்கிறான்னு அதுக்கு அவர் காரணம், ஐடி அவர் காரணம், நல்ல வேலை அவர் காரணம், குடும்பம் அவர் காரணம். தனிமரமாக இருந்த உங்களை ஒரு தோப்பாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். யோசித்து பாருங்க, இதற்கு நான் தகுதியானவனா தெரியவில்லை. கடந்த வாரத்தில் ஒரு கூடுகையில் பேசினேன். ஒரு கூடுகையில், அது தலைவர்களுக்கான உண்டான ஒரு கூடுகை, தலைவர்களுக்கான கூடுகை. சாதாரண மக்கள் அல்ல, சென்னையில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், பெயரெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர்களுக்கு மத்தியில் ஒரு பேசுகிற வாய்ப்பை கர்த்தர் தந்தார். 10 நிமிடங்கள் தான். அந்த 10 நிமிடங்களிலேயும் ஏராளமான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், எழுப்புதல். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் தீர்க்கதரிசி அப்படிலாம் சொன்னாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால். 10 நிமிடங்கள் தான் பேசினேன். அது பேசினிடம் ஜமீன் பல்லாவரம் ஏஜி. நான் என்ன சொல்ல நம்புறேன்னா, அவர்தான் நம்மை விரிவாக்குகிறவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து யோசிச்சு பாருங்க, குப்பையாக இருந்த நம்ம கோபுரத்தை வச்சிருக்கிறாரு. சொல்ல கோபுரத்தில் இருக்கிறேன் சொல்லுங்க, ரொம்ப காலை தூக்கக்கூடாது. குப்பையில் கிடந்தோம், எங்கே வச்சிருக்கிறார்? ரைட். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, என் மகனே அந்த தோட்டத்தில் நீ போய் வேலை செய். நான் இதை உண்டாக்கலை. திரும்ப சொல்லுகிறேன், 4வது வரி, ஐ நெவர் மேட் எனிதிங், இட்ஸ் ஆல்ரெடி மேட். 28ஆம் வசனம், என் தோட்டத்தில் வேலை செய், என் தோட்டத்தில் வேலை செய். சத்தமா சொல்லுங்க, என் தோட்டத்தில். என் மகனே, கவனிங்க, இப்படி சொல்லலாம், திஸ் அவர் கார்டன், நம் தோட்டம்.
என் தோட்டத்தில் யோசித்து பாருங்க, அந்த அவர் சொல்லுகிற வார்த்தை அதில் ஒரு வசனம் 26 மூத்தவனிடத்தில் வந்து, என்னங்க, மூத்த மகனிடத்தில். அனுபவம் உள்ளவர், கவனிங்க, இரட்டிப்பான நன்மைகளுக்கு சொந்தக்காரர். எல்லாம் காரணம் சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மைகளுக்கு நான் சொந்தக்காரன். சத்தமா யோசித்து பார்த்தீங்களா? உங்களையும் என்னையும் தேவன் தொட்டாரே. எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் வாழ்ந்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடந்த காலங்களை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை நிடம், நம்முடைய தோற்றம், நம்முடைய நிலைகள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்க்கையின் அந்த அடித்தட்டில் இருந்தோம். கர்த்தர் நம்மை இன்றைக்கு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். சொல்ல, கோபுரத்தில் 4 பேர் அண்ணாந்து பார்க்கிற அளவு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? என்றைக்கு அவன் சாவான், என்றைக்கு அழிவான் என்று என் மேல் வாயை ஆ ஆ என்று திறந்திருந்தார்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நம்மை எங்கே வச்சிருக்கிறார்? இன்னைக்கு கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே சாகும் வரை நன்றியாயிருப்பேன். என்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கிறீங்களே. உலகம் நினைச்சது இவ கதை முடிஞ்சு போச்சு. தேவன் சொல்றார், உன் கதை இப்போதான் ஆரம்பிக்கவே போகிறேன். உன்னை ஒரு வரலாறாய் மாற்றுகிறேன். கரங்களை போய் சொல்லுங்க, வரலாறாய் மாற்றுகிறேன். ஐ எம் கோயிங் டு மேக் an history. தேவன் சொல்கிறார், என் மகனே என் தோட்டத்தில். 21:28 மகனே இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். செய்தி நல்லா கேளுங்க, திரையில போடுங்க. சபை என்பது திராட்சை தோட்டம். சபைதான் திராட்சை தோட்டம். திரையில பாருங்கள், சர்ச் இஸ் a vineyard. சபை என்பது ஒரு தோட்டம். சொல்லுங்க எல்லாரும். இதில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட தாவரங்கள் இருக்கிறது. கவனிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல. ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான கேரக்டர், வித்தியாசமான டேலண்டட். சொல்லுங்க, சபை என்பது திராட்சை தோட்டம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல போகிற கருத்தெல்லாம் கவனிக்கணும். இந்த உலகத்தை சந்திக்க, கவனிங்க எல்லாரும் வார்த்தை, உலகத்தை சந்திக்க, உலகத்தை ஆஸ்வதிக்க தேவன் சபையைத்தான் முன்வைத்திருக்கிறார். ஐ டோன்ட் நோ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நாட். சொல்லுங்க, உலகத்தை சந்திக்க, உலகத்தை ஆஸ்வதிக்க சபையின் மூலமாகத்தான் உலகத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். என்ன சொல்லுங்க, உலகத்தை சந்திக்க தேவன் வைத்திருக்கிற திட்டம் சபை. சொல்லுங்க, இட்ஸ் காட்ஸ் பிளான். ஒரு விஷயம் சொல்ல போறேன் இப்போ எல்லாருக்குமே. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ரொம்ப பேருக்கு புரியாது. என்னை கவனிங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கவனிங்க, ஜாதிகள், கோத்திரங்கள், 9ஆம் வசனம் 7:9, ஜனங்கள், பாஷைக்காரர் எங்க இருக்கார் தெரியுமா? பரலோகத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக. என எல்லாரும் கவனியுங்கள், உங்களுக்கும் பொருந்தும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமி சின்ன பின்னமாகிவிடும். வேறு புரியல. When the church has been caught up, the world will be polluted, it will be dismantled. இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும். சபை இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி நிலைச்சு நிற்கும். படிக்கிறீங்களா? 8ஆம் அதிகாரம் 1 வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறேன். 5ஆம் வசனத்தில் 8:5, ஒரு நெருப்பை நிரப்பி பூமியிலே கொட்டினான். நெருப்பு பூமியில கொட்டப்படுகிறதாம். எல்லாம் கவனிக்கணும் விசுவாசிகள், ஆன்லைனில் பார்க்குறவங்கெல்லாம். அடுத்து இன்னொரு வசனம் போட்டிருக்குது 8ஆம் வசனத்தில். 8ஆம் வசனம் அக்கினியால் எரிகிற பெரிய 7ஆம் வசனம் மரங்கள் வெந்து போனது, பசும்புல் எரிந்து போனது. 8:7 திரும்பவுமாக 7ஆம் வசனம் 2வது வரி, ரத்தம் கலந்த கல்மழை பூமியிலே உண்டானது. ரத்தம் கலந்த கல்மழை. இதுவரைக்கும் மனிதன் தண்ணீர் தான் பார்த்தான். ஆனால் என்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதற்கு பிறகு பூமியிலே மழை வராது, ரத்தம் கலந்த மழை.
ரொம்ப பேருக்கு புரியல. ரத்தம் கலந்த மழை. அடுத்து மரங்கள் வெந்து போனது. 7ஆம் வசனம், பசும்புல் எரிந்து போயிற்று. அப்படிங்க 8ஆம் வசனம், சமுத்திரம் ரத்தமாயிற்று. 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை, சமுத்திரம் ரத்தமாயிற்று. மலைகள் சமுத்திரத்திலே தள்ளப்பட்டது. இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் பொல்யூட்டட். இப்போ தெரியுமா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் நிமித்தம்தான் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுகிறது. தைரியமா சொல்லணும், என் நிமித்தம்தான் குடும்பம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மரங்கள் இல்லை, தாவரங்கள் இல்லை, உயிர்கள் இல்லை, ஒன்றுமில்லை. மழையே ரத்தமாய் பெய்கிறதாம், மரங்கள் வெந்து போகிறதாம், புல் எல்லாம் வெந்து போகிறதாம். அப்படியானால் இந்த பூமியிலே சபை இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம், சபை இல்லைன்னு ஆசீர்வாதமே இல்லை. சபைக்கு வர வரைக்கும் தான் நீ மனுஷன், சபைக்கு வரலன்னா நீ சாம்பல். படிச்சு பாருங்க. 8:7 கடைசி வார்த்தை, 8:7, வெந்து போயிற்று, பசும்புல் எரிந்து போயிற்று. வெந்து போயிற்று, பசும்புல். பசும்புல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு, பட் கன்சியூம்டு பை த ஃபயர். சொல்ல எரிந்து போனது. எதுக்கு பிறகு? சபை. சபை என்று சொன்ன கட்டடம் அல்ல. நீங்களும் நானும் இந்த பூமி விட்டு என்றைக்கு கடந்து போகிறோமோ அன்றைக்கு பூமியிலே ரத்தம் கலந்த கல்மழை. பூமி என்னாகுமா? மரங்கள் வெந்து போகுமாம். பசும்புல், பசும்புல், கிரீன் கிராஸ். பசுமையான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, கவர்ச்சியான வாழ்க்கை, ரொம்ப அடுத்தவங்க பார்த்து அட்ராக்டிவ் பண்ணுற வாழ்க்கை. பட் இட் வில் பி கன்சியூம்ட். யோசித்து பாருங்க, சபைக்குள் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? என்னை வேல் இடைத்தவர் கர்த்தர், என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர், என்னை உண்டாக்கினவர் கர்த்தர், என்னை கட்டினவர் கர்த்தர், என்னை காக்கிறவர் கர்த்தர். அந்த ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சின்ன வேலையை தரேன். 21:28, என் மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும். அடுத்த குறிப்பு, all God's laborers are labor within the church. தமிழில் சொல்கிறேன். இந்த பூமியிலே ஆண்டவர் எல்லாருக்கும் வேலை தந்திருக்கிறார். நான் சொல்கிற வயிற்றுக்கான வேலை அல்ல, அந்த தோட்டத்தில் செய்ய வேண்டிய வேலை. ப்ளீஸ் லிசன் மீ கேர்ஃபுல்லி. சொல்லுங்கள், எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு வேலையை சபையில் வைத்திருக்கிறார். ஒரு வேலை அல்ல, வேலை. சின்ன கேள்வி கேட்குறேன், இத்தனை ஆண்டுகள் இந்த சபையில் என்ன வேலை பண்ணியிருக்கிறீங்க? வாட் யூ ஹவ் டன் ஃபார் த சர்ச்? திரும்ப சொல்லுகிறேன், உன்னை உண்டாக்கினவர் கர்த்தர், உன்னை உருவாக்கினவர் கர்த்தர், உன்னை கட்டினவர் கர்த்தர், உன்னை காக்கிறவர் கர்த்தர், உன்னை வேலி அடைத்தவர் கர்த்தர். அந்த வேலி அடைக்கப்பட்ட ஆண்டவருக்கு உங்கள் பங்கு என்ன? சொல்லுகிற அழகான வார்த்தை, என் மகனே. இவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? இது அதிகாரத்தின் வார்த்தை அல்ல, அன்பின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை, உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் ஒரு வார்த்தை. என் மகனே. 21:28, மத்தேயு 21:28. 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஹலோ, எல்லாரும் வராங்க சபைக்கு. சொல்றார், என் மகனே என் தோட்டத்தில் நீ போய் வேலை செய். ஏன் தெரியுமா? நன்மைகள் உனக்கு, ஆசீர்வாதம் உனக்கு, கனிகள் உமக்கு, அது ரசம் உமக்கு, அது எல்லா நன்மைகளும் உமக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இஷ்டத்துக்கு வரணும், இஷ்டத்துக்கு போகணும், ஒரு சின்ன வேலை நான் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. சின்ன பிள்ளையா இருக்கலாம், there is a job. ஒரு சின்ன பிள்ளை கூட இங்கே வேலை இருக்குது. சின்ன சாமுவேல் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தான். சின்ன சாமுவேல், யோசித்து பாருங்க. அவங்க அம்மா, என்ன பாஸ்டர் என் பிள்ளை வேலை செய்ய விடுறியே? கேட்கல. அவளுக்கு தெரியும், என் பிள்ளை வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுவான். சின்ன பிள்ளை கூட வேலை உண்டு. இங்கே இருக்கிற எல்லா மம்மிங்களும் பாருங்க, உங்கள் பிள்ளைய சின்ன வயசுலேயே வேலை செய்ய அனுப்புங்க. என்னடி பார்க்குறீங்க? கர்த்தருக்கு பயன்படாத உங்கள் பிள்ளை கடைசி காலத்தில் உங்களுக்கே பயன்பட மாட்டான். In English, all God's laborers
or labor. யார் யாருக்கோ வேலை செய்கிறீங்க, எதுக்கோ வேலை செய்கிறீங்க, என் நோக்கத்துக்காக வேலை செய்கிறீங்க, ஆனால் ஆண்டவருக்காக வேலை செஞ்சு பாருங்க. இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரோ, ஒருவேளை நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், அந்த வேலையை செய்யுங்க. ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், அந்த வேலையை செய்யுங்க. ஏதோ ஒரு தொழில் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, ஒரு வீடியோ, ஏதோ ஒரு ஆடியோ, ஏதோ ஒரு தொழில், ஒரு கட்டடம். திரும்ப சொல்லுகிறேன், இந்த திறமை அவரால் வந்தது. இந்த பேசும் திறமை, இந்த உருவாக்கும் திறமை. திரும்பி பார்க்கிறேன், உண்டாக்கினவர் கர்த்தர். இந்த இயக்கத்தை, இந்த சபையை, இந்த ஊழியங்களை யோசித்து பாருங்க. இத்தனை ஏறக்குறைய தாய் தகப்பற்ற 2000 பிள்ளைகளை உண்டாக்கினவர் கர்த்தர். சொல்லுங்க, உண்டாக்கினவர் தான், உருவாக்கின அவர்தான். ரைட். Number 2, God says every soul whom he has been converted and receives. போடல நினைக்கிறேன்ல. ரைட். சொல்லுங்க, மாற்றப்பட்ட அத்தனை பேருக்கும், சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. சொல்லுங்க, மாற்றப்பட்ட அத்தனை பேருக்கும் வேலை உண்டு. வேலை செய்யலாம் அர்த்தம் என்ன? நீ மாற்றப்படலாம் அர்த்தம். என் மகனே, நீ யார் இல்லை, இப்போ இன்னும் கூலிக்காரனா இருக்கிற. இந்த வார்த்தை எத்தனை அழகான வார்த்தை. என் மகனே, யார் தெரியுமா? என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை ரட்சித்தவர், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு இதுவரையும் என்னை பாதுகாத்தவர் சொல்றார். மகனே, அதுலேயும் பாருங்க, he has given priority to me. இன்னும் இருக்கிறான், அவனை சொல்லலை. இந்த அழைப்பு, திரும்ப சொல்லுகிறேன், தூதர்களுக்கு இல்லாத அழைப்பை அவருடைய தாசனாகி உங்களுக்கு எனக்கு தேவன் தந்திருக்கிறார். God never calls angels. தூதர்கள் அழைச்சிருக்கலாம், அவர் சொன்னார்னா அதை செய்ய 1000 தூதர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் தூதர்களை அல்ல, உங்களை என்னை நம்பியிருக்கிறார். ஆம், தூதருடைய மேலானவர்கள். Angels can do, but God expects you to do. ஆண்டு சொல்றாரு, தூதர்களை அல்ல, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். என்னோட நல்லா பேசுவாங்க தூதர்கள், என்னோட நல்லா பாடுவாங்க, ஆனால் என்ன ரட்சிப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார், இரத்தத்தால் கழுவினார், ஆவியால் அபிஷேகம் பண்ணார், நம்மை சுற்றி வேல் அடைத்திருக்கிறார். சொல்லுங்க, தூதரோடு அவர் நம்பலை. வேதம் சொல்லுகிறது, வானங்களும் சுத்தமானதல்ல, ஆனால் நீங்கள் நானும் சுத்தமானவர்களாம். சங்கீதத்தில் போட்டுக்கல, வானங்களும் யோபு சொல்றாருல்ல, வானங்களும் சுத்தமானதல்ல. அப்போ வானத்தையும் நம்பாத, தூதர்களை நம்பாதவர் உங்களை நம்பியிருக்கிறார். சொல்றீங்க, இன்றைக்கு சத்தமா என் தோட்டத்தில், நாளைக்கு இல்லை. மரணம் எங்க இருக்கிறது? மரணம் தெரியுமா? எண்டு எப்போ வரும்? வாழ்க்கை ஒரு நாடகம். நம்மளால கதாபாத்திரம். நம்ம நினைக்கிறோம் இன்டர்வல் வந்த பிறகு தான் எண்டு வரும்னு. தேவன் சொல்றாரு, இன்டர்வலே வராது, எண்டே வந்துடும். புரியவே இல்லை. எனக்கு இன்டர்வல் வரும், ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், இன்டர்வலே வராது இந்த லைஃப்பில். என்ன வந்துடும்? திரும்ப அன்னைக்கு சொன்ன சொல்கிறேன், நீ நேசிக்கிற பொருள் இப்படி நேசிக்கிறது இல்லை, நேசிக்கிற உலகம் நேசிக்கலை, நேசிக்கிற உறவுகளை நேசிக்கலை, அவர் மட்டும் நேசிக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, ஒரு வார்த்தை, செய். சொல்லுங்க எல்லாரும், செய். சத்தமாக சொல்லுங்க. இல்லை பாஸ்டர், ரொம்ப வேலைக்குது, புரியவில்லை. என்னங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? செய்யறவங்க தான் செய்கிறாங்க, செய்யாதவங்க செய்யறதே கிடையாது. சொல்லுங்க, வேலை செய். இதுதான் மகன். சத்தமா மைக்கு பிடிச்சி பாரத்துக்கு இல்லை, வேண்டவே வேண்டாம். மைக்கு பிடிச்சி பார்த்துக்கா மகன். எங்கே? எங்கே? தோட்டத்தில். எனக்கு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி மைக் டைசன், பட் நோபடி வாண்ட் டு பி a லேபர். வேலை செய்யடான்னா அடுத்த நிமிஷம் ஓடுறான், பாட்டு பாடுறான்னா மைக்கை பிடிச்சிக்கிறான். எல்லாருமே தான். ரைட். சொல்லுங்க, பாட அழைக்கலை என்ன? ஐ எம் நாட் கால்ட் as a leader, I am called as a labor. அவர் சொல்லுகிறார், நீ தலைவனாயிருன்னு சொல்லலை, என் தோட்டத்தில் நீ வேலை செய். யாருக்கு செய்ய தெரியுமா? என் தகப்பனுக்கு, என்னை அழைத்தவருக்கு, என்னை பெற்றவருக்கு, என்னை காத்தவருக்கு, என்னை காப்பவருக்கு, என் ஆசிரியர் சுவாசத்தை தந்தாரே, என் தகப்பனுக்கு நான் செய்கிறேன். எல்லாம் யோசிக்கணும். வேலை செய்கிற அத்தனை பேருமே யாருக்கு செய்கிறீங்க? பாஸ்டருக்கு இல்லை, சொன்னாதான் வரணும் அவசியமே இல்லை. என்னங்க அப்படியா? என் மகனே, என் மகனே செய். யாரப்பா சொல்கிறாரு?
யோசித்து பாருங்க, ஒரு எஜமானுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? வேலைக்காரர் இருந்தால் தான் அவர் எஜமான். இவரே எஜமான், இவரே தொழிலாளி, இவரே முதலாளி. எஜமான் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு 10 வேலைக்காரர் இருக்கணும். ஆனால் வேலைக்காரர்கிட்ட சொல்லலை, சொந்த குமாரன் சொல்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, இவர்கிட்ட சொல்லுங்க. அது எனக்கு தெரியாதா? நம்பர் ஒன் அதற்கென்றே சூப்பர், கோ ஒர்க் இன் மை வின்யார்ட். அது நம்முடைய தோட்டம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் தகப்பனுடையது. அதுக்கப்புறம் யாருக்கு தான்? இதை கூட சொல்லலாம், ஊழியம் கூட சொல்லலாம். ஊழியம் என்பது இது பரம்பரை தர்மகர்த்தா ஊழியம் அல்ல இது. என்னங்க? இஃப் இஸ் குவாலிஃபைட் he can be the pastor. If he is qualified you can be the pastor. என்னடி பார்க்குறீங்க? நான் யாருக்கும் ஊழியம் எழுதி வச்சிடல, புரியுதா? இது கூட என் பேரில் கிடையாது. நான் சொல்ல வந்த விஷயம் தெரியுமா? சொல்லுங்க, மை வின்யார்ட். சொல்லுங்க, என் தோட்டம். அப்போ என்ன சொல்கிறாரு? வேலை. நீ ரொம்ப பேர் அங்கே குப்பை பற்றியா, அந்த குப்பையை முதல்ல எடு. இந்த அம்மா அந்த குப்பையை எறி. வேலை வாங்காதே. வேலை வாங்கன்னு அழைக்கலை. என்ன வேலை வாங்குவேன்னு அழைச்சாரு? என்ன வேலை வாங்கிறது? வேலை செய்யறதுக்கா? தமிழ் புரியுதா? அவரே கொல்லும்படி வராமல், புரியுதா உங்களுக்கு? அவர் எதுக்காக வந்தார்? எஸ் நாட் டு கம் டு ரிசீவ் பட் he came to give. அவர் கொல்லும்படி வரல, செய்யும்படி வந்தார். நான் கொள்ளுகிற அந்த கொள்ளுவதில்லை, இந்த வேலை வாங்கிறது இல்லை. அது ரொம்ப ஈஸி. ஐ கேன் பி பாஸ். உங்களுக்கு தெரியுமா? ஒரு முதலாளிக்கும் ஒரு மெய்ப்பனுக்குள்ள வித்தியாசம், ஒரு ஊழியனுக்கும் ஒரு தலைவனுக்கு மெய்ப்பனுக்குள்ள ஒரு எஜமான் வித்தியாசம். எஜமான் சொல்லுவார் போ, ஆனால் ஒரு மெய்ப்பன் சொல்லுவார் போவோம் வாருங்கள். Understand? In English, go. That's a boss. Let us go. அது அப்பா. சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் வேலை உண்டு. சத்தமாக சொல்லுங்க. Every soul, அதுக்கு டைப் பண்ணல, every soul has got converted as a job. ஸோ எல்லாருக்கும் வேலை உண்டு. சத்தமா அன்னைக்கு கூட ஒரு பிரசங்கம் பண்ணேன். there is no unemployment in God's vineyard. தேவனுடைய தோட்டத்தில் வேலை இல்லை என்ற பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. வேலை இல்லையா? என்கிட்ட வாங்க. அவர் சொன்னதே வார்த்தை, நியாயமானபடி. என்னங்க? சத்தமா இது சொல்லணும். எனக்கு இந்த வேலையை கற்றுக் கொடுத்தவர் அவர் தானே. செய்யும்படி பலன் தந்தாரே, ஜீவன் தந்தாரே, அறிவு தந்தாரே, இந்த ஆற்றலை தந்தாரே, தந்தவர் அவர் தான். சொல்லுங்க, அவருக்கென்று. நம்பர் ஒன் அதற்கென்று அழைக்கப்பட்டேன். என்னங்க? குடும்பம், வாழ்க்கை, கணவன், மனைவி, பிள்ளை, சாப்பாடு, எதிர்காலம், சம்பாத்தியம் இரண்டாம் தரம், இதுதான் முதல் தரம். திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி. அது செகண்டரி. தமிழ் புரியுதா? பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல். இப்போ இது செகண்டரி. எது செகண்டரின்னு கேட்டேன். பிரைமரி முடித்த பிறகு தான். இன்றைக்கி பிரைமரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை. யோசித்து பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், இதற்கு முடிவே இல்லாதது. இதற்கு அன்னைக்கு அம்மா அப்பா வீட்டில் வேலை, அப்புறம் புருஷங்க மாமியார் வீட்டில் வேலை, இப்போ பொண்ணு வீட்டில் வேலை, நாளைக்கு பேரன் வீட்டில் வேலை. இயேசுநாதருக்கு எப்போ வேலை? அவங்களுக்கு தேவை. நீங்கள் கூப்பிட்றாங்க பாஸ்டர், அப்படி தான் இவர் கூப்பிட்றா, அது காது கேட்கல, அவங்க கூப்பிட்றது தான் காதில் கேட்குது. தனியாக கஷ்டப்படுறா. ரைட், புரியவே இல்லை. இவர் சொல்கிறாரு, என் மகனே நீ போய் என்னைக்கு நல்லா எல்லாம் சரியான போதா, பிபி குறைஞ்சி, சுகர் குறைஞ்சி, கொலஸ்ட்ரால்லாம் அது குறையவே குறையாது, வேலை செய்யலாம் குறைஞ்சிரும். இல்லை பாஸ்டர் ஓவர் சுகர் பாஸ்டர், எனக்கு கூட இருக்குது 297. முன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்பீங்க. இப்போல்லாம் உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளவு. அது இருக்க தான் செய்யும். நல்லா தெரியுது, காலை எழுந்தோடனே தெரிஞ்சிச்சு. பண்ணி பார்த்தா அதாவது அதனால் பார்க்குறதே இல்லை. நாளை துக்கத்தை இன்றைக்கு சுமப்பானேன், வரும்போது வரட்டும். சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள், நல்லா வாயை திறந்து. சாப்பாடு எப்படி பாஸ்டர்? அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை செய்ய சொல்கிறார அவர் ரொம்ப பொல்லாதவரா?
இரக்கம் இல்லாதவரா? எனக்கு அன்பு இல்லாதவரா? பொறுப்பு இல்லாதவரா? சொல்லுங்க. என்னை விட அவருக்கு ரொம்ப பொறுப்பு, என்னை விட அவருக்கு இரக்கம், என்னை விட அவருக்கு அக்கறை, என்னை விட எதிர்கால திட்டமிட்டு இருக்கிற கருத்தை சொல்லுங்க. இதற்கென்றே நீ வாட் எவர் யூ டூ தட், மருத்துவத்துறை செய்யுங்க, அதில் ஆண்டவரை கொஞ்சம், எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையிலே ஆண்டவருடைய வேலை செய்யுங்க. அதற்கென்று அழைக்கப்பட்டோம், அதற்கென்று தான் அந்த மருத்துவத்துறை, அதற்கென்று தான் அந்த கல்வி, அதற்கென்று தான் இந்த இப்படி ஸ்கில் ஒர்க் தேவன் கொடுத்துருக்க அந்த கை வேலைகள். அது ஏசியாக இருக்கலாம், அது கட்டட வேலையாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம். அதற்கென்று அது பிரைமரி, இது செகண்டரி. சொல்லுங்க, எது பிரைமரி? எல்லாம் வேத்த கையில் எடுத்து சத்தமா எப்போ பார்த்தாலும் அரைச்சமாகவே அரைக்கிறது, துவைச்ச துணியே துவைக்கிறது, பெருக்கின வீட்டையே பெருக்கிறது. சுத்தம் சுகம் தரும், சத்தியமாக தராது. ஸோ அதற்கென்று அழைக்கப்பட்டேன். ரைட், அடுத்த குறிப்பு கவனிங்க. நோக்கம் என்ன? நம்பர் 2 விட்டுட்டீங்களோ? எப்படிப்பட்ட ஆவியோடு செய்கிறோம்? நம்பர் 2 சரி, இதை போடுங்க. நோக்கம் ஏன் செய்கிறேன் தெரியுமா? என்ன ஒருத்தர் நம்பினார். ஆமீன் சொல்லுங்க. இந்த பாக்கியம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லை. எந்த பாக்கியம்? 21, 28 என்ன பாக்கியம்? என் மகனே சொல்லுவாங்களா? ஐயா, ஒரு அம்பானி, ஒரு அதானி, ஒரு பெரிய பணக்காரர் சொல்லுவாரா மகனேன்னு? தம்பி இப்படி வாப்பா, நான் ஒரு மளிகை கடை வேலை செஞ்சேன். ஒரு மளிகை கடையில் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணிக்கும் அந்த மனுஷன் கெட்ட வார்த்தை தான் பேசுவார், நல்ல வார்த்தையே வாயில் வராது, கெட்ட வார்த்தை தான் பேசிட்டு இருப்பார். அந்த மனுஷன் நான் 2 வருஷம் கூப்பை கொட்டினேன். காலங்கள் மாறும். இந்த இடத்த நான் வாங்குகிறேன், அந்த வீட்டை அவர் விற்கிறார். 2 பேர் ரிஜிஸ்டார்ஸில் மீட் பண்ணுறோம். தேவன் உண்மை உள்ளவர். வேலைக்காரர் வீடு வாங்குறார், எஜமான் சொல்லுங்கள், என்ன நோக்கம்? வீடு வாங்குறதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல, புரியுங்களா? அமெரிக்கா போனதுக்காக ஊழியத்துக்கு வரல, அழைத்தார் வந்தோம். சொல்லுங்கள், நோக்கம். இது செஞ்சுட்டு பாஸ்டர் கடன் கேட்கலாம், கேட்கக்கூடாது, புரியல? இது செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஒன்றுமே கேட்கக்கூடாது. ஏன் செய்கிறேன்? நம்பர் 2, எப்படிப்பட்ட ஆவியோடு செய்கிறோம்? நம்பர் 2, அதாவது என்னுடைய அந்த ஆவி எப்படிப்பட்ட பாட்டு பாடுறோம், யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது, கோபிச்சது கஷ்டம் இல்லை. எப்படிப்பட்ட ஆவியோடு சொல்லுங்கள் எல்லாரும். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் யூ ஆர் டூயிங் தட்? ஒரு சின்ன வேலை செய்கிறீங்க, எந்த ஆவியில் செய்கிறீங்க? இன்னைக்கு பாட்டு பாட வரலன்னா அடுத்த நாள் மெசேஜ் அனுப்புவார். அந்த தப்பு அனுப்பக்கூடாது. சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஆவியோடு செய்கிறோம்? எப்படிப்பட்ட ஆவியோடு சபைக்கு வரோம்? தமிழ் புரியுதா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தேவைக்காக இத்தனை வருஷம் ஓடணும், கொஞ்ச நாள் தேவனுக்காக ஓடுவோமே. எதற்கு ஓடணும்? சிறு வயது முதற்கொண்டு இதுவரை தேவை 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 தேவை. தேவன் சொல்லுவார், உன்னை மாதிரி சந்தர்ப்பவாதி உலகத்தில் இல்லைடா, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் இல்லை. கொஞ்ச நாள் தேவைக்காக வந்தோம். சொல்லுங்கள், இனிமேல் தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, கொஞ்ச காலம் வாழ போகிறேன், தேவனுக்காக வாழ்வேன். என் ஆவி தேவனுக்கு, என் சரீரம் தேவனுக்கு, என் எண்ணங்கள் தேவனுக்கு, என் திறமைகள் தேவனுக்கு, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா இந்த கை வேலைகள் தேவனுக்கு. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் வி ஆர் டூயிங்? என்ன ஆவி? தமிழ் புரியுதா? அவரையே பாட வைக்கிறார், இவங்களுக்கே பாட்டு கொடுக்குறார், இவங்களையே சொல்கிறார். சொன்னால் கோச்சிக்க மாட்டாங்க, சொல்கிறேன். இது தொட்டா சரிங்கி, அதனால தான் சொல்கிறது இல்லை. சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஆவியோட. 3 சொல்லுங்கள், நோக்கம். சொல்லுங்கள் எல்லாரும். ஏன் சரி தெரியுமா? இதற்குரிய பலனை இங்கும் பெறுவேன், அங்கும் பெறுவேன், நானும் பெறுவேன், என் சந்ததியும் அதை பெற்றுக்கொள்ளும். My inheritance, my heretic will inheritance my blessing. சொல்லுங்கள், என் சந்ததி அதை சுதந்திரிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறையாய் சொல்லப்படும். நாங்கள் சொல்ல முடியும், அநேக பெற்றோருடைய ஜபம்தான் அந்த பிள்ளையின் ஆசீர்வாதம். அநேக பெற்றோருடைய ஜபம். என்னுடைய அவங்க அப்பா 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவார், 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவார், நான்ஸ்டாப் பெருமூச்சோடு ஜெபிப்பார். பெரிய ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு டிரைவராக இருந்தவர், ஒரு லாரி டிரைவராக இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்தாங்க. கொஞ்சம் பேர் தான் சபையில், அந்த அளவுக்கு பிரசங்கம் ஜபம் அப்படிலாம் ஓடாது.
ஏதோ அவர் கொடுக்கப்பட்ட கிருபை ஜெபம், அந்த பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, உன் கண்கள் காணும். அருமையான தாயே, சொல்லுங்க, நீங்கள் செய்யும் போதே கர்த்தருக்காக செய்கிறேன், என் ஆண்டவருக்காக. எதுக்காக? என் ஆண்டவர். ஏன் தெரியுமா? என் சந்ததி அதனுடைய பலனை பெறும், தலைமுறை தலைமுறையாக. எனவே தான் ஈசாக்கு சொன்னா, ஆபிரகாமின் தேவனே. யாக்கோபு சொன்னா, என் தகப்பனுக்கு சொன்னபடியே. யோசித்து பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்தது, ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இருந்தது, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு இருந்தது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதங்கள் உங்கள் தலைமுறை தலைமுறை உங்களை தாங்கும். ஆமென் சொல்லுங்க. நான்காவது குறிப்பு, இது கொஞ்சம் கஷ்டம். அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ராத்திரியெல்லாம் சீரியல் பார்த்துட்டு, ஆவியானவரே அன்பினாவியானவரே வராது. உங்களுக்கு கூட தான், உங்கள் 2 பேருக்கும். ராத்திரிலாம் சீரியல் பார்த்துட்டு வல்லவர் நல்லவர், யாரை ஏமாத்துறோம்? புஷ்பங்கட்ட ராத்திரலாம் வாடா போடான்னு பேசிட்டு இங்கே அந்த ஆவியில் பாட்டு பாடினா என்ன எடுபடும்? ஆண்டு சொல்லுங்க, தகுதி சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த அந்த 2வது வரி சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையின் தகுதி. சத்தமா. உலகம் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை பார்க்கிறது, தேவன் பாத்திரத்தின் உட்புறத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்லா தான் இருக்குது, வெரி கிளீன். ஆனால் உள்ளே பார்த்தா அதில் கொசுலாம் இருக்குது. அதில் சொல்லுங்க, குவாலிஃபைடு. நான் சொல்கிற குவாலிஃபைடு வந்து அறிவு, கல்வி, ஞானம், பல்கலைக்கழகம், நத்திங். என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், என் பேச்சு சுத்தமாக இருக்கணும், என் பார்வை சுத்தமாக இருக்கணும், என் சிந்தை சுத்தமாக இருக்கணும், என் செயல் சுத்தமாக இருக்கணும். சொல்லுங்க, ஐ மஸ்ட் பி குவாலிஃபைடு. சத்தமா. தேவனுக்கு எல்லாரையும் கூப்பிடலையே, யார் தெரியும் கூப்பிடுறாரு? He knows the qualified. என் மகனே, சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, மகனா இருந்தால் தான் தோட்டத்தில் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா கூலிக்காரனாக இருப்பான். ஒருத்தர் சொன்னான், மத்திய 20ஆம் அதிகாரத்தில், மத்திய 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மத்திய 20:12. பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். என்னங்க? 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். அடுத்த வார்த்தை, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும். புரிய நினைக்கிறேன், கவனிங்க. 2 பேர் வாங்க, வச்சுக்க மாட்டார். இவர் வேலை செய்கிறவர், இவர் டைம் பார்க்குறவர். வெயிலையும் உஷ்ணத்தையும் படிங்க. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும். என்னங்க வேலை செய்யும்போது வேலை எப்படி இருக்குது இவருக்கு? வேலை செய்யறதே, இந்த வாயத்தாண்டி பேச மாட்டீங்களா? வேலை செய்யறதே கஷ்டம். எதை பார்த்துக்கிறார்? ரொம்ப சூடாகுது. இவருக்கு சூடா இல்லையா? இதே வெயில் தான் அவருக்கு, இதே குளிர் தான் அவருக்கு. ஆனால் இவர் என்ன செஞ்சார்? செய்தார். இவர் என்ன பண்ணுறாரு? டைம் பார்க்குறாரு. அப்புறம் தமிழ் படிக்க மாட்டீங்களோ? பகலின் வெயிலையும், அப்புறம் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும். இது இவருக்கு தான் இல்லையா? இதே கஷ்டம், இதே உஷ்ணம், இதே வெயில். இவர் கொடையை பிடிச்சிருக்கிறாரு. என்ன பின்னால் ஒருத்தர் கொடை பிடிச்சின்னு வர மாதிரி, இவனா சின்ன கவுண்டரா அவர். ரைட், இவருக்கு சேம் ப்ராப்ளம், சேம் கண்டிஷன். ஆனால் அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டம்யா. என்னங்க ரொம்ப கஷ்டம் இந்த வேலை, ரொம்ப. இவர் என்ன சொல்றாரு? வேலை 2 பேருக்கும். யோசித்து பார்த்தீங்களா? அவன் அதில் அடுத்து சொல்கிறாங்க 12 கடைசி வார்த்தை, எங்களுக்கு இவர் முறுமுறுத்தார். என்னங்க இவர் வேலையை செய்யலை, என்ன பண்ணிட்டு இருக்கார்? வந்ததுலேருந்தே வரட்டும், அந்த ஆள் என்னை விட்டுட்டு போயிட்டானா, என்ன சொல்லிட்டான் அந்த பாவிக்கு? அந்த ஆளை தெரில, என்னையே செய்ய சொல்கிறான் என்று முறுமுறுத்தார்கள். என்று யார் மேலே? எஜமான மேலே முறுமுறுப்பு. ஏண்டா நீ வேலை செய்கிற? நான் சொல்கிறது புரியுதா? இவர் வந்து இப்படி சொன்னால் அவளுக்கு புரியும். சென்னை பாஷையில் சும்மா பஜனை பண்ணிருக்கிறாரு, வேலையே செய்யலை. என்ன போட்டு தெரியுமா? பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. பார்த்தீங்களா? அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் பாஸ்டர்.
ரொம்ப ரொம்ப சூப்பர். அவர் சொல்கிறாரு, சின்ன பையனை போய் என் கூட ஈக்குவலாக பேசுகிறார். நான் எத்தனை வருஷம் சபைக்கு வரேன் தெரியுமா? 30 வருஷமாக வரேன். என்னை போய் நேற்று வந்த பொண்ணோட ஒப்பிட்டு பேசுகிறாரு. அங்கே போயிடுச்சு. அவர் எஜமானுக்கு இவருடைய வேலையும் தெரியும், அவருடைய வேலையும் தெரியும். இது கல்லா மண்ணா வைக்கோலா எஜமான் நல்லா தெரியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. வேலை செய்யும் போது என்ன வேண்டாம்? சத்தமா. சபை முடிச்ச பிறகு எல்லாரும் இருந்து கொஞ்சம் வேலை செய்யணும். ஸ்க்ரீன் போடணும் இங்கே. ரைட். இல்லை பாஸ்டர், எனக்கு 8 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டே வராமல் போயிடும் கடைசி வரைக்கும். 5வது குறிப்பு முடிக்கிறேன் தோட. சொல்லுங்க. தோட்டக்காரர் எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He knows my weakness, he knows my strength. என் பலனும் தெரியும், என் பலவீனமும் தெரியும். என் பலன் அவருக்கு தெரியும், என் பலவீனமும் புரியுதா உங்களுக்கு? என்னை ஒருத்தர் கூப்பிட்டார் கூட்டத்துக்கு. பாஸ்டர், ஒரு பெரிய அற்புத சுகமளிக்கும் கூட்டம் என்னங்க நாகர்கோயில். அப்புறம் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப செலவு பண்ணி கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதுக்கு நான் தகுதியான ஆளே இல்லை பாஸ்டர், உங்களால் முடியும்னாரு. இன்னொன்று கேட்டார், பேர் சொல்லுவீங்களான்னு கேட்டார். என்னங்க? நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் பிரதர் அப்படின்னு. நான் எதுக்கு தகுதியான ஆள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு கதை சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும், அன்றொரு நாள் அதே நிலவில், அதெல்லாம் சொல்லணும். எனக்கு அன்றொரு நாள் ஆனால் சொல்ல தெரியாது. எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் இது ஒன்று தான். அதாவது ஐ நோ வாட் மை பொட்டன்ஷியல், ஐ நோ வாட் மை கெப்பாசிட்டி. சொல்லுங்கள். என்னை அறிந்தவர் சொல்லுகிறார் செய். என் திறமையை அறிந்தவர், என் தகுதி அறிந்தவர். என்னம்மா புரியல? என்ன பொய் சொல்லி சொல்கிறாருங்க பாஸ்டர், எவ்வளோ வயசாச்சுல்ல. அவரை போய் கேட்கணும் அந்த கேள்வி. யாரை சொல்கிறாரு? யாரை சொல்கிறார்? முதல்ல மூத்தவன். வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, ஆவியில் மூத்தவங்க, எல்லாத்துலேயும் மூத்தவங்க. ஆனால் மாட்டேன் சொல்லுங்க. அப்பான்னு வந்துடுவார். எத்தனை வருஷம் நான் வரேன், என்ன போய் அந்த குப்பை எடுக்க சொல்கிறார் பாஸ்டர். நேற்று வந்தவளை பாட்டு மைக் கொடுத்துட்டாரு. என் மகனே என்ன சொல்லுங்க, எப்படி பண்ணியிருக்காரு? சத்தமா. அப்போ அவர் என்ன வேலை வாங்க, எப்படி வேலை வாங்குவார்? எல்லாம் எழுந்திருந்து 2 குறிப்புகளை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ரைட் ரைட். 6வது குறிப்பு சொல்லுங்க. தேவன் கட்டும் பணி எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க. கட்டும் பணி. வேலை செய். எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சத்தமாக சொல்லுங்க. ஒரு 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன், அதோட அதான் சிறப்பாக இருக்கும். ரைட். சொல்லுங்க. லேபர் டு ப்ரமோட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் தி சர்ச். சபை தமிழில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். சபையின் 6வது போடுங்க. 6வது சொல்லுங்கள். கட்டும்படியாய். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். கேரக்டரை கட்ட, என் பண்புகளை கட்ட, என் சுபாவங்களை கட்ட என்னையே கட்டும்படி அழைத்திருக்கிறார். வேலை செய்ய தெரியுமா? நீ மட்டும் செய்யலை, அங்கே அப்பா இருக்கிறார். என்னங்க? அப்பா இருக்கிறாரா? எஜமான் இருக்கிறாரா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யோசித்து பாருங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் அவர் கண்களில் உதிரம் சிந்தும். இல்லையா? ஏன் அழுகிறாய்? இல்லை நான் உதயம் ஏன்? இந்த வாரம் சொன்னேன். லாசர் அழுத போது, மரியாள் அழுத போது, இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். யோசித்து பாருங்க. எல்லாம் சின்ன கேள்வி. ஒரு மரணம், நம்ம எல்லாம் மரணத்துக்கு போகிறோம் 2 நிமிஷம் அப்படியே தலை வணங்கி ஒரு சிலுவை போட்டுட்டு, ஏதோ நம்ம பெரிய பிரைம் மினிஸ்டர் மாதிரி அப்படி வந்துட்டு அப்படியே வந்துடுறோம். ஆனால் இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். ஏன் தெரியுமா? கண்ணீர் விடுகிற உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிற ஒரே ஒரு கர்த்தர் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் போய் அழுவறிய ரொம்ப ஈஸி கமெண்ட்ஸ். அந்த தெய்வம் தெரியுமா? கலங்குகிற உன்னை பார்த்து கலங்கு ஒரே தெய்வம் கர்த்தர் தான். சொல்லுங்கள். பில்டிங். சொல்லுங்கள். என் வாழ்வை கட்ட விரும்புகிறார். சொல்ல விரும்புகிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அவருடைய சபையை கட்ட கட்ட உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும்.
அவருடைய ஊழியத்தை கட்ட கட்ட உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அவருடைய ஊழியத்தில் இன்டிஃபரெண்டாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இன்டிஃபரெண்டாக இருப்பார். புனிதருக்கு புனிதராக இருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாக இருப்பார். If you build God's church, God will build your family. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை கட்டினால் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். இதை சாலமோன் சொன்னார்ல, தாவீது சொன்னார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். எப்போ தெரியுமா? ஆலயம் கட்டின பிறகு. நான் சொல்கிறேன், இந்த ஆலயம் அல்ல, build the church. சில குறிப்புகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, உழைப்பு. சொல்லுங்க, உழைப்பு. சத்தமாக வேலை என்னதுதான் பாஸ்டர்? இந்த சேர் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, புதுசாக வாங்கி போடுங்க பாஸ்டர். கொஞ்சம் ஒலிக்குது, குஷன் வாங்கி போடுங்க. சொல்லுங்க, சபையின் செழிப்புக்காக என்ற உழைப்பு தேவை. சத்தமாக சொல்லக்கூடாது, செய்யணும். என்னங்க, இங்கே ஃபேன் ஓடல, ஃபேன் வாங்கி போடணும். ஏசி வேலை செய்யலை, என்னங்க இது என்ன போட்டிருக்கிறேன் இப்போ? என்னங்க சொல்லுங்க எல்லாரும். 8 வரைக்கும் மயான அமைதி இங்கே. சொல்லுங்க, உழைப்பு. எதுக்கு சொல்கிறாரு வேலை செய்ய சொல்லி? அந்த 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 ரஸ் அந்த பழங்கள் யாருக்கு தான்? திராட்சை பழங்கள் யாருக்கு? ரசம் யாருக்கு? அதனுடைய மேன்மை யாருக்கு? அது விற்று காசு ஆச்சுன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இவன் பண்ணுறது தான் இவனுக்கு பையன் பண்ணுவான். இவனே பண்ணலன்னா இவனுக்கு பையன் என்ன சொல்லுவான்? தாத்தா சொன்னார். உன் பையன் கேட்பான், நீ என்ன பண்ண சபையில், என்ன போய் சபையில் வேலை செய்ய சொல்கிறேன்னு கேட்பான். திரும்ப சொல்லுகிறேன், ஊழியத்திற்கு வயது ஒரு வரம்பே இல்லை. யாரை சொல்கிறாரு? அவருக்கு என்ன வயசு தெரில. உலகம் சொல்லுவோம், மனசாட்சிக்குதா ஒருத்தன் கடா மாறிக்கிறான் பார், அவருக்கு கடாவும் தேவைதான், இளங்கன்றும் தேவைதான். சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க, சபையின் லேபர் டு ப்ரமோட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த சர்ச். அதாவது சபையினுடைய வளர்ச்சி என் கையில் தான். என் மகனே, நீ போய் சத்தமா சத்தமா எங்க, எதுக்காக? 2வது வார்த்தை ஆத்தும செழிப்பு, சபையின் செழிப்பு. 8வது குறிப்பு சொல்லுங்க. சொல்லுங்க, ஜெபிங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே சமாதானம் இல்லாமல், வாழ்க்கை இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன பாருங்கள், இன்னைக்கு மூத்தவர்கள் கொஞ்சம் விசாரிங்க. என் மகனே, என் மகனே, இப்போ அப்படியே ஓடுறது. அங்கே கடை மூடாது, கடை திறந்தான் இருக்கும். உனக்கென்று நியமிக்கப்பட்ட கஸ்டமர் உனக்கு கட்டாயம் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஐ மீன் நாட் மணி, கான்ட்ரிபியூட் யுவர் இன்டெலெக்ட். உங்கள் அறிவை கொடுங்க, உங்களுடைய திறமையை கொடுங்க, உங்கள் ஞானத்தை கொடுங்க. என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கொடுங்க. கான்ட்ரிபியூட் சொல்லுங்க, கான்ட்ரிபியூட்ஸ். உங்கள் பங்கு இருக்கணும். இதில் பாட முடியுமா? பாடுங்க. வாசிக்க முடியும், வாசிங்க. திறமை இருக்குதா? நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்கள், எப்படி செய்யுங்க? என்னங்க, ஐ மீன் கான்ட்ரிபியூட் சம்திங் ஃபார் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய பணம் தேவனுக்கு தேவையில்லை. அவர் பணம் கேட்டாரா? வேலை கேட்டாரா? சத்தமா. அவர் யார்? அவர் எஜமான். அவர்கிட்ட எல்லாம் பணமா? அவருக்கு உன் பணம் தேவையில்லை, உன்னுடைய உழைப்பு தேவை, உன் நேரம் தேவை, உன் அர்ப்பணிப்பு தேவை. எல்லாம் கண்களை மூடுவோம். அறியாமல் உள்ளவளுக்கு இதை சொல்லித்தாங்க. ஏன் சிஸ்டர் பாடாமல் இருக்கிறீங்க? என்ன காரணம்? மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? பைபிள் பார்க்கலையா? எடுத்து கொடுங்க. இன்ஸ்ட்ரக்ட் த இக்னரண்ட். தமிழ் புரியுதா? இன்ஸ்ட்ரக்ட் தெரியுமா? எல்லாரும் அறிவாளி வரல, இங்கே எல்லாரும் தேர்ச்சி பெற்றவங்க இல்லை. சொல்லுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அழகா பண்ணார் ஃபாதர். அறியாமை இருள் அகல வேண்டும். அப்புறம் அதிசயங்கள் தேவனை. சொல்லுங்க, அறியாமல் உள்ளவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சிஸ்டர் இது ஜெபிக்க நேரம் இல்லை சிஸ்டர், வசனம் கேளுங்க. அதுக்கு ஓன் பட்டு நடிச்சிடாதீங்க. அவர் ஏதோ பண்ணிட்டு இருப்பார். சொல்லுங்க, என்ன 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 சொல்லித்தாங்க? என்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். சத்தமா. உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காருல்ல. டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துருக்காரு, கேரக்டர் கற்றுக் கொடுத்துருக்காரு, மாரல் லைஃப் கற்றுக் கொடுத்துருக்காரு. யூ நோ சம்திங், டீச் தம். சொல்லுங்க, இன்ஸ்ட்ரக்ட் த இக்னரண்ட். எங்கள் விலாசம்
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.